Hi guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்லாக் டூல எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஜி அன்லாக் டூல் பெய்டு விஷனா இருக்கு, என்னால காசு கொடுத்து வாங்க முடியாது, என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா அன்லாக் டூல கிராக் இது வந்து அவைலபிள் இருக்கு. பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பெய்டு விஷனும் இல்லாம. எப்படி அது யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், நீங்க அதுல இருந்து தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹேர் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடும். ஸோ அதுல இருந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே டபுள் டேப் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எரர் வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்றதுன்னு கீழே இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதிலே இமேஜ் வைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மேலே இருக்கு பாத்தீங்களா, ஸ்டேட்டப் ஃபைல், அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் அப்படின்னு இருக்கா, அதையும் என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டப் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, அதை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா இன்ஸ்டாலேஷன் தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இல்ல ஓகேன்னு கேக்குதா ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு கேக்குதா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதுக்கும் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இன்ஸ்டாலேஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் பேக் மட்டும் வாங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா இந்த ஸ்கின் அப்படின்னு இருக்குல்ல, இதை என்ன பண்ணுங்க ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்ட்ரோல் ஏ கொடுத்தாலும் ஓகே தான், இல்ல ஃபுல்லா காப்பி பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கிட்டேன். எதுக்கு காப்பி பண்ணி வச்சுட்டேன்னா, இப்போ காப்பி பண்ண ஃபைலை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அப்ளிகேஷனுக்குள்ள வந்து லோட் பண்ணுவோம். லோட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா இது கம்ப்ளீட்டா வந்து ஆகட்டும், இன்ஸ்டலேஷன் ஆகட்டும். இன்ஸ்டலேஷன் ஆனதுக்கு அப்புறம் சொல்லி தரேன். தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரணும், இல்ல சாஃப்ட்வேர் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம், இல்ல மெசேஜ் பண்ணலாம், இல்ல வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணலாம். உங்களுக்கான தேவையான உதவிகளை வந்து நாங்க செய்வோம். ஓகேங்களா? அதுவும் சாட்டர்டே சண்டேனா ஃபுல் டே வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ஸ்ல வந்து நீங்க கேட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து ஹெவியா இருக்கும். நார்மல் டேஸ்ல வந்து கேட்டீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள கேட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேல ஃப்ரீயா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்ல வந்து நீங்க காலோ மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபினிஷ் அப்படின்னு இருக்கு, ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். 2 வாட்டி கிளிக் பண்ணனா அது கேக்குது, அதனால கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண அந்த ஆப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது இருக்கா, கருடா ஜாவா அப்படின்னு. ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஃபைல் லொகேஷன் இருக்கா, கிளிக் பண்ணிக்கலாம். இது அன்லாக் டூல அப்படியே காப்பி பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டோட்டலி அன்லாக் டூல காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அதுல கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்தேன் பாத்தீங்களா, அதை வந்து என்ன பண்றேன், இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அது பேஸ்ட் ஆகட்டும். ஜஸ்ட் நான் எதை சொல்றேன் அப்படின்னா இதுதான். ஸோ ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம அதில் காப்பி பண்ண ஃபைல் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் மட்டும் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷை கொடுத்துட்டு தென் என்ன பண்ணுங்க, அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே கருடா ஜாவான்னு இருக்கு பாத்தீங்களா, அதையும் நீங்க பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இந்த அப்ளிகேஷனோட ஐக்கான் இருக்குல்ல, அதை டபுள் டேப் பண்ணியும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து என்னன்னா லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகும். இது வந்து உடனேலாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஓகே, நல்லா நான் வச்சுக்கோங்க. நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து வித்தவுட் பாக்ஸோட யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் லோட் ஆக டைம் எடுக்கும். நீங்க என்னடா நான் டபுள் டேப் பண்ணி ஓப்பன் ஆகலின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி டபுள் டேப் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகேங்களா? ஒன் டைம் டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, அது ஓப்பன் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் லேட் ஆயிடுச்சு. ஆனா ஓப்பன் ஆகுது, எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. பட் ஆனா ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அது வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியணும்ல எவ்வளவு நேரம் ஓப்பன் ஆக எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். நானும் உங்களுக்கு ஃபார்வேர்டு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நார்மலா நானும் உங்களை மாதிரியே வெயிட் பண்றேன். அது ஓப்பன் ஆக எவ்வளவு டைம் தான் எடுக்குது நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா விவோ, சாம்சங், ஓப்போ, ஜூமி, நம்ம என்னென்ன மாடல் பண்ணுவோமோ எல்லா மாடலும் பண்ணிக்கலாம். ஆனா இதுல முக்கியமான கண்டிஷன்னா மீடியாடெக் மட்டும் தான் பண்ண முடியும். மீடியாடெக் சிப் டைப் இருக்குல்ல, அந்த போன் மட்டும் தான் பண்ண முடியும். அது சாம்சங்கா இருக்கட்டும், விவோவா இருக்கட்டும், ஓப்போவா இருக்கட்டும், ஹுவாயா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா மீடியாடெக் சிப் டைப் உள்ள மட்டும் தான் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிக்கிறேன். பாத்தீங்கன்னா டூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டூல் ஓப்பன் ஆக கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? உங்ககிட்ட முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன தந்திருக்காங்கன்னா யூனிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு தந்திருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரீட் பண்றதா இருந்தா ரீட் பண்ணிக்கலாம். இல்ல ஐஎம்ஐ, அதாவது இந்த இஎம்ஐ மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூல வந்து மொபைல் வாங்கியிருப்போம். அப்படி வாங்கிட்டு டியூ கட்டாம இருந்தா லாக் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லாக் எடுக்கிறதுக்கு சின்னதா உள்ள ஒரு ஃபைல லோட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபிளாஷ் பண்ணுவோம். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஆத்தென்டிகேஷன் பைபாஸ், மோஸ்ட்லி இப்போ வர மீடியாடெக் போன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபிளாஷா இருந்தாலும் சரி, அன்லாக்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அன்லாக் டூல் பூட் லோடர், அதாவது பூட் லோடர் அன்லாக் பண்றதுக்கு இதை வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சாம்சங் எஃப்ஆர்பி பைபாஸரும் கொடுத்துருக்காங்க. ஆனா மீடியாடெக் சிப் டைப் மட்டும். ஓகேங்களா? நீங்க என்விஏ பேக்கப் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம். அதாவது ஐஎம்ஐ நம்பர் தான் பேக்கப் எடுக்கணும், அது எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து எரேஸ் பண்ண போறதா இருந்தாலும் எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்க பேக்கப் எடுத்துட்டு எரேஸ் பண்றது நல்லது. இல்ல நான் அகைன் அதுல வந்து ரீஸ்டோர் பண்ண போறோம்னா ரீஸ்டோர் வந்து பண்ணிக்கலாம்.
சேம் இதெல்லாம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துங்க. அப்புறம் எஃப்ஆர்பி பைபாஸ் எஃப்ஆர்பி வந்து பைபாஸ் பண்றதுக்கு, அதான் பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ரீலாக் பண்ணணும்னா ஸோ அது பண்றதுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் டேட்டா, அதை எம்ஐ அக்கௌண்ட் வந்து நான் ரீசெட் பண்ணணும், எம்ஐ அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சாம்சங் மொபைல்ல வந்து எஃப்ஆர்பி இருக்குன்னா இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து புரிஞ்சிடுச்சு. இதெல்லாம் எரேஸ், ரீடு, ரைட்டு. ஓகேங்களா, அந்த ஃபைல், அதாவது ஒரு போனை வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போனை வந்து நான் ரீட் பண்ண போறேன் அப்படின்னா ரீட்னு கொடுத்துக்கலாம், ரைட் பண்ண போறேன் ரைட்னு கொடுத்துக்கலாம், எரேஸ் பண்ண போறேன் எரேஸ் கொடுத்துக்கலாம். இது காமனா தெரிஞ்ச ரீபூட், இது வந்து ரீட் ஜிபிடி. ஓகேங்களா, இப்போ வந்து புரிஞ்சா. மீதி இதெல்லாம் காமன் தான். ஜூமி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு என்ன மாடல் பண்ண போறீங்களோ அந்த மாடலை கிளிக் பண்ணிட்டு ரீட் பண்ண போறீங்கன்னா ரீட் இன்ஃபர்மேஷன், பூட் லோடர் அன்லாக் பண்ண போறீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணிக்கலாம், இல்ல பூட் லோடர் ரீலாக் பண்ண போறீங்கன்னா ரீலாக் பண்ணிக்கலாம், இல்ல அதுக்கு டேட்டா வந்து ஃபார்மேட் பண்ணா பண்ணிக்கலாம், இல்ல எஃப்ஆர்பி மட்டும் தான் எடுக்க போனா எஃப்ஆர்பி எடுத்துக்கலாம், இல்ல எம்ஐ அக்கௌண்ட் எடுக்க போனா எம்ஐ அக்கௌண்ட் எடுத்துக்கலாம், இல்ல அதை ஃபுல்லாவே ஃபார்மேட் பண்ண போனா ஃபார்மேட் பண்ணிக்கலாம், இல்ல எஃப்ஆர்பி எரேஸ் பண்ண போனா எரேஸ் பண்ணிக்கலாம், இல்ல எம்ஐ அக்கௌண்ட் எரேஸ் பண்றதா இருந்தாலும் எரேஸ் பண்ணிக்கலாம், இல்ல அதுல என்ன ஃபிம்மேர் இருக்கு, என்ன வெர்ஷன் இருக்கு நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா ரீட் ஃபிம்மேர் வெர்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, தென் சேம் அதே மாதிரி தான் விவோவும் அதே மாதிரி தான். ஏன்னா என்ன மாடல் பண்ண போறீங்களோ அந்த மாடல் செலக்ட் பண்ணிட்டு சேம் முன்னாடி சொன்ன அதே இதுதான். நீங்க எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் என்ன மாடல் இருக்குன்னு பாருங்க. விவோ, ஓப்போ, ரியல்மி, ஆசூஸ், சாம்சங், மியூசு, நோக்கியா கூட பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 3.1 பிளஸ் 2.3. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கிறதுல வந்து எந்த மாடல் கிடைச்சாலுமே ஓகே தானே. அதுல ஒரு 10 மாடல்ஸ் இருந்தா கூட நம்மளுக்கு ஓகே தான் ஃப்ரீயா கிடைக்கிறதுல, என்ன சொல்றீங்க. சோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஃபினிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து மீடியா டெக் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாடல் பண்ணணுமோ அந்த மாடலை வந்து பண்ணிக்கலாம் அவைலபிளா இருந்துச்சுன்னா. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ வேணா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்றது. டாடா, பை பை.